உலக தமிழ் நெஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நட்சத்திர தேடலில் நாம் பார்க்கிறது சிவாஜி கணேசன். கருணாநிதி வசனத்தில் சிவாஜி கணேசன் நடித்த காவியம் மனோகரா சரித்திர படங்களில் வெற்றி சிகரம். 1954ஆம் ஆண்டு வெளிவந்த மனோகரா படத்தின் மூலம் சிவாஜி கணேசன் நடிப்பில் விசுரம் எடுத்தார். 1952 பராசக்தியின் மூலம் ஏற்படுத்திய பரபரப்பை மீண்டும் 1954 ஏற்படுத்தினார் சிவாஜி கணேசன். சரித்திர நாயகர்களின் வேடங்களில் தன்னால் முத்திரை பதிக்கும் என்பதை நிரூபித்து காட்டினார். பம்பல் சம்பந்தமாக எழுதிய கதை மனோகரா. இத்தகைய நாடகமாக நடிக்காத நாடக குழுக்களே நயமாக இல்லை என்று கூறலாம். சிவாஜி கணேசனின் நாடக நடிகர் இருந்தபோது மனோகரனை மட்டுமின்றி மனோகராவின் தாய் பத்மாவதியும் மனோகரின் நண்பன் ராஜா பிரியனாகவும் நடித்துள்ளார். பம்பல் சம்பந்தமையில கூட சிறுவயதில் மனோகரன் நடித்திருக்கிறார். 1936 மனோகரா சினிமா படம் ஆக்கப்பட்டதில் அதில் பி. சின்னப்பா, பி.ஜி. வெங்கடேசன், கே.ஆர். சாரதாம்பாள், கே.டி. ருக்மணி முதலாவதில் நடித்திருந்தனர். காவி பாகிப் என்பவர் டைரக்டர் செய்தார். வசனத்தை பம்பல் சம்பந்தமையால் எழுதியதோடு மன்னர் புருஷோத்தமனாகவும் நடித்தார். படம் தோல்வி முடிந்தது. ஜூபிட்டர் மூவிஸ் நாடக மேடையில் பிரபலமாக இத்தகைய பிரமாண்டமான முறையில் படமாக தயாரிக்கப்பட்டார். ஜூபிட்டர் பிக்சர்ஸ் அதிபர்கள் ஒருவரான எம். மோகனசுந்தரம் தீர்மானித்தார். இதற்கென மனோகரா பிக்சர்ஸ் என்ற புதிய பட கம்பெனியை தொடங்கினார். திரைக்கு வசனத்தை கருணாநிதி எழுதினார். மனோகராக நடிக்க சிவாஜி கணேசன் மனோகரனின் தாயார் பத்மாவதியாகவும் நடிக்க கண்ணம்பாவும் ஒப்பந்தம் செய்யப்பட்டார்கள். வசந்தாயன சேனையாக டி. ஆர். ராஜகுமாரி, மன்னர் புருஷோத்தமனாக சதாசிவராவ், ராஜா பிரியனாக எஸ். எஸ். ராஜேந்திரன் ஆகியோர் நடித்தனர். மற்றும் க. ராதாகிருஷ்ணன், எஸ். ஏ. நடராஜா, கிரிஜா ஆகியோர் நடித்திருந்தனர். மனோகரா கதை சுருக்கம் வருமாறு: மன்னர் புருஷோத்தமன் வசந்த சேனையிடம் மயங்கி அவள் காலடியில் விழுந்து கிடக்கிறார். இதனால் மகாராணி பத்மாவதி அவள் முகத்திலேயே விழிப்பதில்லை என்று சபதம் செய்து அரண்மனையில் தனித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வசந்த சேனையின் சூழ்ச்சியால் இளவரசன் மனோகரன் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு தந்தை முன் குற்றவாளியாக நிறுத்தப்படுகிறான். தன் தாயை தாசி என்று மன்னர் கூறியதை கேட்டு பொங்கியுள்ள மனோகரன் சங்கிலியை அடித்து நொறுக்கி கொண்டு மன்னரை தாக்குவதற்காக பாய்கிறான். பத்மாவதி வந்து அவனை தடுக்கிறாள். இறுதியில் வசந்த சேனையின் சூழ்ச்சி வெளியாகிறது. அவள் பழைய கணவனால் கொல்லப்படுகிறாள். மன்னர் திருந்துகிறார். பராசக்திக்கு பின்னர் கருணாநிதி வசனம் மீண்டும் சிகரத்தை தொட்ட படம் மனோகரா. திரைக்கதை விறுவிறுப்பாக அமைந்து மனோகரா திரைக்கதையை விறுவிறுப்பாக அணைத்து தன் திறமை முழுவதையும் வெளிப்படுத்துகிறார். வசனத்தை எழுதினார். மனோகரா இதுபோல் யாரும் நடிக்க முடியாது என்று கூறும் விதத்தில் மனோகரை வாழ்ந்து காட்டினார் சிவாஜி கணேசன். அவர் நடிப்பில் நவரசங்களும் வெளிப்பட்டன. குறிப்பாக சங்கிலியால் பிணைக்கப்பட்டு மனோகரன் அரச சபையில் தந்தையுடன் வாதாடும் கட்டத்தில் சிவாஜியின் நடிப்பு, கருணாநிதி வசனமும் ரசிகர்கள் மெதுவாக கவர்ந்தன. மனோகரனுக்கு மன்னர் புருஷோத்தமனுக்கு நடக்கும் வாக்குவாதம் உயிர்த்துடிப்பாக அமைந்தது. அரசர் மனோகரா, உன்னை எதற்காக அழைத்திருக்கிறேன் என்று தெரியுமா என்கிறார். மனோகரன், திருத்திக் கொள்ளுங்கள் அரசே, அழைத்து வரவில்லை, என்னை இழுத்து வரச் செய்திருக்கிறீர்கள். மனோகரன், கட்டளையா இது? கரை காண முடியாத ஆசை, பொன்னும் மினியும் விண்ணும் வைரமும் பூட்டி அகிழ்ந்த கண்ணே முத்தே என்றெல்லாம் குழவி கொஞ்சி தந்தத்தால் ஆன கட்டிலே சந்தன தொட்டிலே வீரனே, என் விழி நிறைந்தவனே என்று யாரை சீராட்டி பாராட்டினர்களோ அவனை, அந்த மனோகரனை சங்கிலியால் பிணைத்து சபை நடுவிலே நிறுத்தி சந்தோஷம் கொண்டாட வேண்டும் என்று தங்கள் தனியாத ஆசைக்கு பெயர் கட்டளையா தந்தையே? அரசர், நீதியின் முன்னாலே நிற்கும் குற்றவாளி தந்தையின் தலையனல்ல. இப்போது மனோகரன் கூறுகிறான், குற்றவாளி நான் யாருக்கு என்ன தீங்கிழைத்தேன்? என்னால் பாதிக்கப்பட்டவர்கள் யார்? அரசே, தந்தையின் முன் தனையனா அல்ல, பிரஜைகளின் ஒருவனாக கேட்கிறேன். கொலை செய்தனா? கொள்ளையடித்தனா? நாட்டை கவிழ்க்கும் குள்ளநேரி வேஷம் போட்டு குற்றம் செய்தேனா? குற்றவனே, குற்றம் என்ன செய்தேன்? கூற மாட்டீர்கள். நீங்களா கூற வேண்டும்? இதோ அறங்கூறும் அமைச்சுகள் இருக்கிறார்கள்.
மாறவர் குடியமர்ந்த மாவீரர்கள் இருக்கிறார்கள். மக்களின் பிரதிகள் இந்நாட்டின் குரல்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கூறட்டும், என்ன குற்றம் செய்தேன்? சபையோரே, குற்றத்தை மகாராஜா கூறுதான் வேண்டும். அரசர், இது உங்களுக்கு சம்பந்தமில்லாது. மனோகரன், சம்பந்தமில்லாது சபைக்கு வருவானேன்? குடும்ப தகராறு உள்மண்டலத்துக்கு வரும் சீத்திரத்தை சரித்திரம் இன்றுதான் முதல் முதலாக சந்திக்கிறது மகாராஜா. அரசர், போதும் நிறுத்து. வசந்த விழாவிலே நீ செய்த தவறுக்காக வசந்த சேனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். மனோகரன், அதற்காகத்தான் காரணம் கேட்கிறேன். அரசர், எதிர்த்து பேசுகிறவர்களுக்கு ராஜ சபையில் என்ன தண்டனை தெரியுமா? மனோகரன், முறைப்படி மணந்த ராணிக்கு சிறை தண்டனை அளித்துவிட்டு மூளையில் கடந்த முடிசூட்டு அவர்களுக்கு அளிக்கப்படும் தண்டனை விட குறைவானதுதான். அரசர், ஆத்திரத்தை கலப்பாதே, நிறைவேற்று உன் உத்தரவு. மனோகரன், அரசன் உத்தரவென்ன? ஆண்டவனின் உத்தரவுக்கே காரணம் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். அரசே, சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டுமாய் தாய் என்று கேள்விப்பட்ட மீண்டும் அடக்கி கிடப்பவனா? ஆமை. அரசன், தாய்க்கும் தந்தைக்கும் வேற்றுமை அறியாத உடனே தந்தையின் ஆணை கேட்ட தாயாரின் தலையை வெட்டி எரிந்த பரசுராமனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாயா நீ? மனோகரன், பரசுராமன் அவதாரம், மனோகரன் மனிதன். இப்படிப்பட்ட உணர்ச்சிகரமான கட்டங்கள் மனோகரா படங்கள் ஏராளமாக வசனம் இயக்கப்பட்டது. இந்த படத்தின் மூலம் வெற்றியின் டைரக்டர் எஸ்வி பிரசாத்துக்கு முக்கிய பங்கு உண்டு. எஸ்வி வெங்கட்ராமன் இசை அமைப்பில் இனிய பாடல்கள் இடம்பெற்றிருந்தன. மனோகரா படத்தை பம்பல் சமுதிரம் நிறுத்தி பார்த்தார். நான் படத்தை மனோகரன் பாத்திரத்துக்கு உயிர் கொடுத்திருக்கிறாய் சிவாஜி கணேசன் என்று கண்களில் நீர்மல்க பாராட்டினார். தமிழ் மொழிக்கு எவ்வளவு சக்தி விட்டு என்பதை வசனங்கள் எடுத்து காட்டுகிறேன் என்று கல்கியை புகழ்ந்து பேசியது. பராசக்திக்கு பின்னர் சிவாஜி கணேசன் நடித்த மகத்தான படம்தான் மனோகரா. பல ஊர்களில் வெள்ளி விழா கொண்டாடப்பட்ட வாழ்க சிவாஜி கணேசனின் புகழ். வணக்கம்.